हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वतीश मुखपङ्कज पद्मबन्धो श्रीशादिदेव गणपूजित पादपद्मा वल्ली सनाथ मम देहि करावलम्बम् वल्ली सनाथ मम देहि करावलम्बम् कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैः जहिरावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात्
சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः. வாக்தேவி நமः. ஹனுமதே நமः. ஸ்ரீ ஹரயே. பல காலங்களுக்கு முன்னாடி நடந்ததான கதைகளுக்கு இதிகாசம், புராணம் அப்படின்னு எல்லாம் பேர். இதிகாசம் அப்படின்னா இதி இக ஆச அப்படின்னு அர்த்தம். அதை சேர்த்து தான் இதிகாசம்னு சொல்றாங்க. இதிகாசம்னால் இம்மாதிரி நடந்தது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி ஒரு ஹிட்லரோடது, முசலோனியோடது, அக்பரோடதெல்லாம் ஸ்கூல்ல ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்குள்ள உள்ளது தானே இப்ப படிக்கிறாங்க ஸ்கூல்ல குழந்தைகளும் சரி. நம்ம காலங்கள்லயும் ஒரு 300 வருஷத்துக்கு தான் இருந்திருக்கும், 400 வருஷத்துக்குள்ள உள்ளது தான் இருக்கும். இது ரொம்ப பழமையான ஹிஸ்ட்ரி. ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான இதிகாசம். இம்மாதிரி நடந்தது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய மதத்துல வேதத்துக்கு அடுத்ததான உள்ள ஸ்தானத்துல இருக்கிறது இதிகாச புராணங்கள். இதிகாச புராணானாம் பஞ்சமோ வேதமுச்சியதே அப்படிங்கிறார் வியாசர். இதிகாச புராணங்களும் 4 வேதத்தோட இது 5வது வேதம் அப்படின்னு சொல்றார். ரிக்கு, யஜுசு, சாம, அதர்வணம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்கே. அதோட சேர்த்து 5வது வேதமா இந்த இதிகாச புராணங்களும். புராணம்னா என்ன அப்படின்னா புராணவம், முன்பு புதுசாக இருந்தது. முன்பு புதுசாக இருந்ததுன்னா அப்ப இப்ப பழசாயிடுதா, பழைய கதைன்னு அர்த்தமா அப்படின்னா, நேத்திக்கு புதுசுங்கிறது இன்னைக்கு பழசுன்னு சொல்லலாம், நாளைக்கு பழசுங்கிறது இன்னைக்கு புதுசுன்னு சொல்லலாமோ? நேத்திக்கு உள்ளது இன்னைக்கு பழசுன்னு சொல்றா போல, நாளைக்கு நேத்திக்கு புதுசா இருந்தது அப்படின்னு சொன்னோமானால் அப்ப இது இன்னைக்கு புதுசு தானே. அப்போ புறா நவம், புராணம்னா என்ன அர்த்தம்னா நவம்னா புதுசுன்னு அர்த்தம். எப்போதுமே புதுசா இருக்கக்கூடியது புராணம். எப்ப கதை கேட்டாலும் நமக்கு புதுசா தானே இருக்கு. பாகவதமோ இல்லை கதைகளோ, ஹரிச்சந்திரனுடைய கதையோ, நல்லனுடைய கதையோ, தர்மபுத்திராதிகளுடைய உபாக்கியானங்களோ எல்லாம் புதுசா தானே இருக்கு. அதனால எப்பொழுதுமே புதுசாக இருக்கக்கூடிய, அது பழமையான கதையா இருந்தா கூட நமக்கு எப்போதுமே புதுசாக இருக்கக்கூடிய கோணாமலோகே புருஷார்த்த சாரவிதி புரா கதா நாம் பகவத் கதா சுதாம். பழைய கதைங்கிறதுக்காக இப்ப ஹிட்லர் எந்தெந்த நாட்டுல எல்லாம் படையெடுத்தார், எத்தனை பேரை கொண்டார், அவருடைய படையில நாஜியா ஏதோ ஒரு படை, அதுல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய கதை தான் அது. அதை படிக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு வெறுப்பும் ஒரு ஹிம்சையும் இப்படி எல்லாம் நடந்ததேன்னு வருத்தம் தான் ஏற்படும். இப்போ உள்ள ஹிஸ்டரியை படிச்சோமானா, பழைய ராமாயண பாரதாதி கதைகளை படிச்சோமானா மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். திரௌபதியை காப்பாத்தினார், ஒரு சுக்ரீவனை காப்பாத்தினார், ஒரு விபீஷணனை காப்பாத்தினார், ஒரு ஜட்டாயுவை காப்பாத்தினார், இப்படி எல்லாம் சொல்றதே நமக்கு அதுல ஒரு நம்பிக்கை. ராமர் அப்படி எல்லாரையும் காப்பாத்துறவர், அவரை நம்மளும் இன்னைக்கு வழிபடுறோம், அந்த ராமாயணத்தை நடத்துறோம், படிக்கிறோம், கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜடாயுவை ரட்சிச்ச பகவான் நம்மளையும் காப்பாற்றுவார். ஒரு குச்சேலனை ரட்சிச்ச பகவான் நம்மளையும் ரட்சிப்பார். குச்சேலர்னு பாகவதத்துல ஒரு கதை. குச்சேலர்னா கிழிஷ வேஷ்டியோட இருக்கிறவர்னு அர்த்தம். சைலம்னா வேட்டின்னு அர்த்தம், துணின்னு அர்த்தம். குச்சைலம் அப்படின்னா கிழிஞ்ச துணியோட இருக்கிறவர். கிழிஞ்ச துணியோட யார் இருப்பால்? ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவர்கள் தானே. ஆனா அந்த குச்சேலர் ஒருபடி அவளை கொண்டு போய் துவாரகாதீசனுக்கு கொடுத்தார் துவாரகையில. அப்புறம் என்னாச்சு குச்சேலரோட கதைன்னால், குபேரனுக்கு ஏதாவது கைமாத்து வேணும், கையில பத்தலைன்னு சொன்னா குச்சேலர்கிட்ட வேணா கேட்கலாமான்னு நினைக்கிறா போல குச்சேலரை பண்ணிவிட்டா. ஒருபடி அவளை கொடுத்ததுக்கு கிருஷ்ணர் குபேர பவனம் போல பண்ணிவிட்டார் குச்சேலருடைய வீட்டை. அவர் மனைவியும் மகாலட்சுமி போல அவ்வளவு ஐஸ்வர்யங்களோட, குழந்தைங்களையும் அது போல வாழ வச்சார். ஒரு துளசி ஒரு பழத்தை பகவானுக்கு கொடுத்தோமானால் நமக்கு திருப்பி அக்ஷயமாக கொடுப்பார். பெரும்பாலும் தாயாரும் நமக்கு இங்கே உள்ள தாயாரை பத்தி ஒரு ஸ்தோத்திரம், குணரத்ன கோஷம் அப்படின்னு அதுல சொல்றார் பராசர பட்டர். உன் சந்நிதியில நின்னோமானால் நேர பார்க்க மாட்டாள் தாயார், சித்தலேச தலை குனிஞ்சு இருப்பாள். ஏன்னா பெருமாள் வருவார்னு பங்குனி உத்தரத்தை எதிர்பார்த்துண்டு
செத்த தலை குனிஞ்சா போல இருப்பா. பெருமாள் எப்போ வந்தாலும் கணவனை கண்டா புருஷர்களை கண்டா தலை குனிஞ்ச காலம்னு ஒன்று இருந்தது. அந்த முறையில தாயார் வந்து அப்படி இருப்பாள். அதுக்கு பராசர பட்டர் கேட்கிறார், இப்பதான் பங்குனி உத்திர உற்சவம் இல்லையே, வேற நாள்ல தானே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், பெருமாள் பக்கத்துல இருந்தாரானா தலை குனியலாம், பிள்ளைய பார்த்து தலை குனியணுங்கிறது இல்லை, பிள்ளைய நேர பார்க்கலாம். கணவனோ பரபுருஷர்களையோ பார்த்தாதான் சித்த லஜ்ஜையோட தலை குனிவாள் பெண்மையுடைய ஸ்திரீக்கள். ஸ்திரீயா இருந்தா போறாது, ஸ்திரீத்துவம் இருக்கணும். அப்பதான் பரபுருஷர்களை பார்த்து அபிப்பிராயங்கள் பேசாம அவர்களோட நேர புருஷர்கள் பேசிக்கிறா போல ஒருத்தர் பேசாத அப்படி இருப்பா. ஒரு காலங்கள்ல இது எல்லாம் கதவண்டையிலேருந்து கூட பேசுவாங்க. யாராவது வெளி மனுஷங்க வந்தாங்கன்னா நேர போய் நிற்க மாட்டான். வாசல்ல அவங்க வந்து இருக்காரா அவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கதவண்டையிலேருந்து குரல் தான் கேட்கும். மனுஷங்க கூட வெளில வர மாட்டாங்க. அவர் இல்லை அப்புறம் வாங்க, அவர் வந்த அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவா. முகத்தை கூட வந்து பார்க்க மாட்டான். அது மாதிரி ஒரு ஒரு கண்ணியத்துல ஒரு காலத்துல அப்படி இருந்தா. அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அவர்களும் அது போல தன்னை அப்படி வச்சுட்டு இருந்தால் நேர பேச மாட்டாள், பார்க்க மாட்டாள். பராசர பட்டர் கேட்கிறார், இங்கதான் ரங்கநாதன் இல்லையே, பக்கத்துல நம்பெருமாள் இல்லையே, நான் உன் குழந்தை தானே, ஏன் தலையை குனிஞ்சுன்னு இருக்கேன்னார். அப்புறம் அவராவே சொன்னார், சந்நிதிக்கு வரவர்கள் கையை இப்படி ஏந்தின்னு தானே வருவாங்க, கோயிலுக்கு வரதே இப்படி அஞ்சலி பண்ணுவாள், இப்படி பெருமாள்கிட்ட இப்படி கையை ஏந்தி நிற்பாள். அப்படி ஒரு குழந்தை வந்து எழுத்தாப்புல நிற்கிறதே தாயார் ஏதாவது ஆலோசிச்சோமானா தலை குனிஞ்சுடும். நேர பார்த்து பேசிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆலோசனைக்கு போயிட்டாங்கன்னா அங்க பார்ப்பாங்க, இல்லை தலையை குனிஞ்சுப்பாங்க. அது மாதிரி பராசர பட்டர்னு இங்க ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்றார், ஒரு குழந்தை வந்து ரெண்டு கையும் ஏந்தின்னு வந்து நிற்கிறது, ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிண்டு ஸ்ரீஸ்துதி சொல்லிண்டுன்னு சொன்னா, இந்த குழந்தை கையில என்ன கொடுக்கலாம்னு ஆலோசிச்சுட்டு அம்மா நீ கொஞ்சம் தலையை குனிஞ்சுன்னு இருக்கியா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, இந்த குழந்தை கையில குபேர சம்பத்தை கொடுக்கலாமா, இல்லை மோட்சத்தை கொடுக்கலாமா, இல்லை பரமபதம்னு சொல்ற திருநாட்டை கொடுக்கலாமா, என்ன கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஈடாக்கும்? இப்படி வந்து என் முன்னாடி நிற்கிறதே கையே நின்று, என் முன்னாடி வந்து கூட்டத்துல கியூல நின்னுண்டு இப்படி வந்து கனகதாரா ஸ்தோத்திரமோ ஸ்ரீஸ்துதியோ சொல்லிண்டு ஸ்ரீ சூக்தமோ சொல்லிண்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுதே, என்ன பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுதே, இதுக்கு நான் அது கையில குபேர சம்பத்தை வைப்பேனா, இல்லை வந்து ஜோதிர்லோகங்களை கொடுப்பேனா, இல்லை அமானுஷ்யமான போகபோக்கியங்களை கொடுப்பேனா, அஷ்டமகா சித்தியை கொடுப்பேனா, பரமதத்தை கொடுப்பேனா, எதை கொடுத்தா இந்த குழந்தைக்கு நான் என் அன்பை காமிச்சதாக ஆகும்னு புரியலையாம் தாயாருக்கு. அதனால செத்த தலையை குடிஞ்சுன்னு இருக்கியோ அப்படின்னா தாயாருடைய குணங்களை சொல்ற அழகான ஸ்தோத்திரம். கமலே கமலாட்சவல்லபேத்வம் கருணாபூர தரங்கி தைரபங்கைஹி அவலோகயமாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாக. ஆச்சாரியாலும் சொல்றாள், அம்மா என்ன ஒரு க்ஷணம் கட்டாட்சி, அவலோகையே அப்படின்னா என்ன பாருன்னு அர்த்தம். என்ன பார்க்க மாட்டேங்கிறியே, தலையை குனிஞ்சுன்னு இருக்கியே. அவலோகயமாமகிஞ்சனானாம், நீ பத்மத்துல உண்டானவள் இல்லையா, கமலே கமலாட்சவல்லபே, தாமரை கண்ணனானே செந்தாமரை கண்ணனுக்கு பிரியமானவளாச்சே நீ கமலவல்லி, அவன் புண்டரீகாட்சன், அப்பேற்பட்டவளாச்சே நீ. கமலாட்சவல்லபே, கமலாட்சன் பேரு செந்தாமரை கண்ணன். கமலே கமலாட்சவல்லபே துவம், அதோடைய கருணா சமுத்திரமாச்சே நீ. கருணா பூர தரங்கி தைஹி, உங்ககிட்ட வந்தாலே அலை அடிக்கிறதே, குளிர்ந்த காத்து அடிக்கிறது, உன்னோட கருணா சமுத்திரத்திலேருந்து அலை அடிக்கிறது, சம்சார தாபங்கள்லாம் எங்களுக்கு போறது. உன் நடையில வந்து நின்னோமானா அப்பாடா தாயார் சந்திக்கு வந்துட்டோம் அப்படின்னு மனசு நிறைய இருக்கு. இந்த சந்தோஷம் சாமானிய பாமரர்களுக்கு பீச்சு கரையில போய் நின்னா எப்படி வருமோ அது மாதிரி கோடி மடங்கு எங்களுக்கு சந்தோஷம். கருணாபூர தரங்கி தை, தரங்கம்னா அலைகள், கருணாபூர தரங்கி தைஹி அபாங்கைஹி, உன்னை போல யார் உண்டு இந்த உலகத்துல. அவலோகயமாமகிஞ்சனானாம், நீனும் கருணாமயி, எதை கொடுப்போம் பக்தாளுக்குன்னு நினைக்கிறவள்,
நானும் ஒன்றும் இல்லாதவன், அகிஞ்சன், என் கையில ஒன்றும் இல்லை, நீ கொடுக்கறதுக்கு சரியான பாத்திரம் நான் தான். வயிறு நிரம்ப சாப்பிட்டவங்கள்ட்ட போய் இன்னொரு கரண்டி பாயசம் போட்டுங்க, இன்னொரு தடவை சாம்போட்டு குழம்பு போட்டுக்கோங்கன்னா இலையை போய் மடிப்பாள் வேகமாக. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கத்துவாங்க. அவங்கள்ட்ட போய் சாம்போடுவாளா? 2 நாள் பட்னியா இருக்கேன், ஒரு ரசம் வண்ணம் கிடைச்சா போறோம் அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் பாயசத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவாளா? ரசமன்னமாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு பாயசத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களா? திணற சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்டதுக்கு ஏதாவது வெத்தலை பாக்கு போட்டுக்கலாமா, பீடா போட்டுக்கலாமா, இல்லை ஜரிமானத்துக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டுக்கலாமா, ஹஜ்ஜுமலா அது மாதிரி ஏதாவது மாத்திரைகள்லாம் இருக்கு, சாப்பிட்டதுக்கு ஜரிக்கிறதுக்குன்னு ஜெலுசில் குடிக்கலாமா, டைஜின் சாப்பிடலாமா, அது மாதிரி ஜரிமானத்துக்குன்னு ஏதாவது சாப்பிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இலை போடுறேன் உங்களுக்கு பெரிய சமாராதனை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? 3 நாள் ஆறுதம்மா, ஏதானு இருந்தா கூட பழையது இருந்தாலும் பரவாயில்லைன்னு வாசல்ல வந்து கேட்பாங்க. பழைய காலங்கள் இப்போ என்னமோ பிச்சை எடுக்கிறவங்களே காணும், வீதியில போடுறவங்க இல்லாத போயிட்டாங்க, மனசு போயிடுதா, அதனால அவங்களும் இல்லையா என்னன்னு புரியல. ஏதோ கோவில் வாசல்ல தான் 2 ஒருத்தரை பார்க்க முடியும். முந்தியெல்லாம் கிராமங்கள்ல நித்தியமே வருவாங்க, அம்மா தாயம்மாங்க, ஒரு குடி அரிசி போட்டா சந்தோஷமா போயிடுவாங்க. இப்போ ஆனா ரொம்ப காணும். முந்தியெல்லாம் எங்க வகுப்புலயே பிராமணர்களுடைய சமூகத்திலேயே ரொம்ப சாமானியர்களா இருப்பார். 10-10:30 மணிக்கு திடீர்னு வந்து பைய திண்ணையில வச்சுட்டு நான் உங்க காத்துல தான் சாப்பிட போறேன் அப்படின்பா. அழுக்கு வேட்டியா இருக்கும், தலையெல்லாம் எண்ணெய் வச்சு பல மாசங்களா இருக்கும், தோல்ல பூனல் மாத்திரம் இருக்கும், கப்பாணி கயிறாட்டமா தோல்ல ஒரு பூனல் இருக்கும், உங்க காத்துல தான் சாப்பிட போறேன்பா. எங்க அப்பா அவர் விடாம அவருக்கு சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன் அப்படின்பாரு எங்க அப்பா. அவர் சாப்பிட்டா ஒரு தட்டு ஒரு இலை வழியே சாப்பிடுவார், சந்தோஷப்படுவார் எங்க அப்பா. ஒரு பிராமணம் இப்படி இருக்கானே பையன், ஒரு எரிச்சாக்கு பை தான் எடுத்துன்னு வருவார், ராவுன்னு பேர். என்னோட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அவர் மாசம் ஒரு தடவை 2 தடவை வந்துருவார், ராவுன்னு பேரு. எங்க அப்பா அக்ரஹாரத்துல நிறைய வீடு உண்டு, ஆனா நேரே எங்க அப்பாட்ட தான் வருவா. பாக்கி இடங்கள்லாம் போனா விரட்டுவா. அக்கம் பக்கங்கள்லாம் எகுடா இங்க வந்த, எகுடா இங்க சுத்துறேன்னு போட்டு குடையுவா. எங்க தெருவிலேயே ஒருத்தர் இருந்தார், அவனை போட்டு நோண்டி எடுத்து விடுவார், அழ விட்டுருவார் அவனை, ஏண்டா வந்தோங்கிற போல. எங்க அப்பான்னா வா வான்னு வாயார கூப்பிடுவார். அதனால நேர அந்த திட்டவர் வீட்டை வளைஞ்சுன்னு வருவார். அவர் வீட்டு வாசலோட வரமாட்டார், இங்கேயா வாசல்ல உட்காந்து திட்டிவிட்டாரு என்ன பண்றதுன்னு அப்படி சுத்தின்னு நேரம் எங்காத்துக்குள்ள வந்து விடுவார். நேரம் வந்து உட்காந்துருவார் முத்தத்துல. உடனே எங்க அப்பா சொல்லுவார், எனக்கு அப்புறம் போடும் முதல்ல அவருக்கு சாப்பாடு. நிறைஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா போவார். அப்புறம் 10-15 நாள் கழிச்சு திருப்பி வருவார். அப்படியெல்லாம் ஒரு காலத்துல உண்டு. திடீர்னு உங்க வீட்டுல சாப்பிட போறேன்னு சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த மனசெல்லாம் எங்க போச்சு இப்போ? இப்ப நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும்னாலே நம்மளே ஃபோன் பண்ணிட்டு வரணும். இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வரேன்னா, இங்க சாப்பிட போறேன்னா, ஆஃபீஸ்ல சாப்பிட போறேன்னா முன்னாடி சொல்லணும். இல்லைன்னா பூனை ஊட்டி தான் தூங்கும் அடுப்பங்கரையில. இல்ல ஒரு காரியம் பண்ணலாம், வரத்தையே ஸ்விக்கியில ஆர்டர் போட்டு வந்து விடலாம், ஜொமேட்டோல. இல்லைன்னா கையில பார்சலோட வந்துட்டோமானா சந்தோஷம். ராத்திரிக்கு கவலை இல்லை, அவருக்கும் வாங்கிட்டு வந்துட்டார், நமக்கும் வாங்கிட்டு வந்துட்டார், ராத்திரி கந்தாயம் முடிஞ்சுது. இன்னைக்கு கதை எப்படி இருக்கு? யாராவது கெஸ்ட் வந்தா கூட நேர வீட்டுக்கு வர வேண்டாம், அங்க வந்துருங்க அந்த ஹோட்டலுக்குன்னு ஏதாவது பேரை சொல்லி அங்கேயே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு அப்படியே போய் அப்படியே அனுப்பிச்சுடுறாங்க. யாராவது கெஸ்ட் வந்தா சந்தோஷம் இப்பெல்லாம், ஏன்னா அவரோட சேர்த்து நம்மளும் ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்போ சாப்பாடு போடுறது அந்த மட்டும் இருக்கு. முந்தியெல்லாம் 10 மணிக்கு ராத்திரி வருவாங்க, உடனே எனக்கு பசிக்கிறதுன்னு 8 பேர் வந்தாங்கன்னா உடனே சாத்த வச்சு ஏதோ ஒரு வெத்த குழம்பு வைப்பாங்க, மாக்கச்சி டீ இருக்கும், ஒரு சுட்டாப்பெல்லாம் எங்க பாட்டி காலங்கள்ல அமிர்தமா சாப்பிடுவோம். 10 மணிக்கு சாப்பாடுன்னாலும் 11 மணிக்கு சாப்பாடுன்னாலும் சாப்பாடு போடுறதுல ஒரு சந்தோஷம். அதனாலதான் அவர்களாலையும் வாழ்நாளைக்கு சாப்பிட முடிஞ்சது. நான் சொல்லுவேன், எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு. நம்ம நிறைய சாப்பாடு போட்டோமானால் நமக்கு சாப்பிட்றா போல பகவான் வைப்பார். யாருக்குமே சாப்பாடு போடல, ஒரு பிச்சைக்காரனு கூட ஒரு புடி அரிசி போடலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது, இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி அப்புறம் மாத்திரையே சாப்பாடு மாதிரி சாப்பிட்றா போல கை மாத்திரை சாப்பிட்றா. இது ஸ்ரீ ஜெயந்தி பக்ஷணம் மாதிரி கையில வச்சுட்டு இருக்கா, சீடமுறுக்கு மாதிரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டப்புறம் ஒரு மாத்திரை, காலையில ஒன்றும் மத்தியானம் ஒன்றும் டைம் வச்சு. ஏன் இப்படி ஆச்சு? சாப்பிட்ற பாக்கியம் ஏன் குறைஞ்சு போச்சுன்னால் கொடுத்தாதான் எதுவுமே நமக்கு. நமக்குன்னு வச்சுட்டா எதுவும் நமக்கு இல்லை, கொடுத்தாதான் நமக்கு. அப்படி சாப்பாட்டுக்கு ஏங்குறவங்களுக்கு சாப்பாடு போடுறது எப்படி சந்தோஷமோ அதுபோல ரங்கநாயகி அம்மா உன் கருணைக்கு ஏத்த பாத்திரம் நான் தான். நீ உனக்கு ஒருத்தர்கிட்ட கருணையை காமிக்கணும்னு நினைச்சேயானால் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹா, உன் கருணைக்கு முதல் பாத்திரம் நான் தான். பாத்திரம்னு சொன்னா தகுதியானவர்கள்னு அர்த்தம்.
உன்னுடைய கருணையை செய்யறதுக்கு முதல் பாத்திரம் நான் தான். தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோகமாதா கல்யாணகாத்ரி கமலேக்ஷண ஜீவநாதே தாரித்ரிய பீதி ஹிருதயம் சரணாகதம் மாம் ஆலோகய பிரதிதினம் சதைரபாங்கைஹி. நித்தியம் என்ன கட்டாட்சிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணா போற. ஆலோகய பிரதிதினம். நானும் உன்னை வந்து பார்க்கணும், நீனும் என்னை வந்து பார்க்கணும். கண்ணை மூடினா எனக்கு தாயார் கண்ணில் தெரியணும். எத்தனை தடவை போய் பார்த்துருக்கோம். கண்ணை மூடினா மனசுல வரா போல வச்சுக்க வேண்டாமா? கோவிலோ எப்போதும் திறந்து இருக்குமா? எப்போதும் நம்மள உள்ள விடுவாங்களா? கூட்டமான கூட்டமா இருக்கும். போலேன்னா கூட பார்த்துட்டேன்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்கணும். எப்படின்னால் நேற்றுக்கு பார்த்தேனே, முந்தா நாள் பார்த்தேனே, கண்ணை மூடினா இப்போ அந்த ஃப்ளாஷ் வரணும். அந்த தாயாரை பார்த்தது நேற்றுக்கு என்ன பட்டோட கட்டின்னு இருந்தாலுங்கிற கலர் உள்பட ஞாபகத்துக்கு இருக்கு. நேற்றுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னா வெள்ளைப்பட்டு கட்டின்னு இருந்தா அப்படிங்கிறா போல, முந்தா நாள் நான் பார்த்தேன் மஞ்சப்பட்டு கட்டின்னு இருந்தா, அரக்கு பார்டரோட அது வரைக்கும் ஞாபகத்துக்கு வரணும். அது மாதிரி மனசுக்கு ஒரு கோவிலுக்கு போனோமானா சாமியை அப்படியே நெஞ்சில் எழுதிக்கணும். அப்படியே பார்க்கு பீச்சை சுத்தரா போல கோயில் பார்த்துட்டு வரக்கூடாது. தலையோட கால் நன்னா பார்த்துட்டு அது அப்படியே மனசுக்கு வாங்கிண்டு அப்புறம் கண்ணை மூடினா குருவாயூரா போயிட்டு வரலாம். பத்ரிகாசிரமமா அப்படியே ஃப்ரேம் மனசுல வச்சுட்டோமானால் அப்படி மனசால ஒரு தடவை அப்படி போயிட்டு வந்து விடலாம். அதுக்கு ஒன்றும் டிக்கெட்டு வாங்க வேண்டாம், கியூவில் போய் நிற்க வேண்டாம், யார்த்தையும் போய் எனக்கு கொஞ்சம் தரிசனம் கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். மனசை கண்ணை மூடினா பார்க்கறா போல பண்ணிக்கிறது தான். அதுக்காக தான் கோவிலோ இது மாதிரி சத்சங்கங்களோ எதற்காகனால் எல்லாம் மனசுல பகவானை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்காக தான். உன்னை மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னார். பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும். வடலூர் அடிகளார் சொல்றார். அவரோட ஒரே பாட்டுல எல்லாத்தையும் சொல்றார். நான் எப்போதும் உன்னை மறக்காத இருக்கேன். உன்னை மறவா. எனக்கு என்ன வேணும் வரன்னால் நான் உன்னை மறந்தேங்கிறது இருக்கவே கூடாது. உன்னை மறவாது இருக்க வேண்டும். அதனால பகவானை நினைக்கணும்னா இந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டே இருந்தோமானா, இப்ப ராமாயணம் சொல்றோம்னா ராமர்னு சொல்லி தானே சொல்றோம். பாகவதம்னு சொன்னா கிருஷ்ணரை சொல்லி தானே சொல்றோம். பழைய கதையிலையும் நமக்கு க்ஷேமத்தை தரக்கூடிய கதைகள். புரா கதானாம் பகவத் கதா சுதாம். இந்த கதைகள்லாம் என்னன்னால் நம்மளை உஜ்ஜீவிக்க பண்றதுக்காக வந்த அமிர்தம். இந்த சம்சார விஷத்துல இருக்கிற நமக்கு, ஈதி பாதைகள்ல இருக்கிற நமக்கு அமிர்தம் மருந்து போல கிடைச்சிருக்கு இந்த கதைகள். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு 4 புருஷார்த்தங்கள். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழிலையும் சொல்லுவார். இந்த 4 புருஷார்த்தங்களுக்கும் மேல ஒரு புருஷார்த்தம் இருக்கா. அது என்னன்னால் அதுதான் பகவத் பஜன். இந்த மாதிரி புண்ணிய கதைகளை படிக்கிறது, கேட்கறது, சொல்றது. இது வந்து புருஷார்த்த சாரம். இது கோணாமலோகே புருஷார்த்த சாரவிது. அந்த சாரம் தெரிஞ்சவன், புருஷார்த்த சாரம் தெரிஞ்சவன் எவன் ராமாயணம் படிக்காம இருப்பான்? எவன் ராமகதையை சொல்லாத இருப்பான்? எவன் ராமகதையை கேட்காத இருப்பான்? புரா கதானாம் பகவத் கதா சுதாம். பழைய கதை தான் புரா கதானாம், ஆனாலும் பகவத் கதை. புரா கதானாம் பகவத் கதா சுதாம். அந்த கதையோட நன்றியோட கூட பகவான் நம்மளை நன்னா வச்சிருக்காரு இன்னைக்கு, அதுக்காக கேட்கிறோம். என்னமோ நம்ம அவருக்கு ஏதோ செய்யறோம்னு நினைச்சுக்க வேண்டாம். அவர் நமக்கு அவ்வளோ செஞ்சிருக்கார். நம்ம கை காலெல்லாம் நன்னா வச்சிருக்காரு, புத்திய சுவாதீனமா வச்சிருக்காரு. நமக்கு வேண்டியது நாளைக்கு ஒண்ணு வேணும்னு ஒருத்தரை போய் கேட்கறாதபடிக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருக்காரு. எத்தனை பேர்கள் வந்து இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சொல்றேன், உங்க கட்டின வேஷ்டியா இருந்தா கூட கொடுங்க, நாளே நான் உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. மாசம் அதுக்குன்னே நான் வந்து நமக்கும் புதுசு பெருமாள் அடிக்கடி கொடுக்கறதுனால ஒரு 4 தடவை கட்டிட்டு தோச்சு எடுத்து வச்சுடுறது. இது மாதிரி வரவங்களுக்குன்னே மாசம் 4 கொடுக்குறேங்கிறதுக்காக சொல்லலை. இதை வாங்கிக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க. தூக்கி எறிய வேண்டாம், பழைய பாத்திரத்துக்கு போட வேண்டாம், நல்லா இருந்தா நான் கட்டிக்கிறேன் கொடுங்கோ அப்படின்னு வாங்கிக்கிற. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, பத்தியா நான் கொடுக்குறேன் பாத்தியா அப்படின்னு நான் இப்ப நினைச்சுட்டு சொல்லல. இது மாதிரி என்ன கேட்காத இந்த ஸ்ரீரங்கத்துல வச்சிருக்காரே பெருமாள், நீங்க கட்டின்றதா இருந்தா கூட கொடுங்க, போடவே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றவர் இருக்கா
அப்புறமா எடுத்து தரேன்னு நம்ம சொல்லிட்டு வர. அது மாதிரி சொல்றா போல வைக்காம கொடுக்கறா போல நான் தர முடியும், நான் தரேன், உனக்கு எடுத்து தரேன்னு சொல்றா போல தாயாரும் பெருமாளும் நம்மள இதே ஸ்ரீரங்கத்தில் தானே அவால் இருக்கால் நம்மளும் இருக்கோம். வாங்கிக்கிறா போல உத்தரவு வச்சிருக்கார், கொடுக்கறா போல உத்தரவு வச்சிருக்கார். ஆனால் அப்ப எவ்வளவு கருணை நம்ம மேல பெருமாளுக்கு. நாளைய பத்தி கவலை இல்லாத வச்சிருக்கார். நம்ம அப்படியே அம்பானி ஆயிடணும் அதானி ஆயிடணும்னு நினைச்சாதான் பேராசை. அது ஒரு நாளும் ஒரு அதானி தான் இருக்க முடியும், ஒரு அம்பானி தான் இருக்க முடியும். எல்லாரும் அதானி அம்பானி ஆயிட முடியுமா? முடியாது. பேராசையை என்னைக்குமே அதுக்கு நியாயமாகாது. அடிப்படை தேவை என்னவோ அதுக்கு மேலதான் பெருமாள் கொடுத்துருக்கார். அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஒரு புடவை கட்டிக்கணும்னு சொன்னா பீரோ வழியே புடவை கொடுத்துருக்கா. கதவை திறந்தா தலையில விழுறது புடவையும் வேஷ்டியும். எதை எடுத்து கட்டிக்கிறதுன்னு குளிச்சுட்டு வந்தா 15 நிமிஷம் ஆறது எதை கட்டிக்கிறதுன்னு டிசைட் பண்றதுக்கு. நம்மள அது மாதிரி தானே வச்சிருக்கார் பெருமாள். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது, என்ன புடவை கட்டிக்கிறது, என்ன பேங்கிள் போட்டுக்கிறதுன்னு அதுக்கே நேரம் அவ்வளோ செலவாகிறது. என்ன சட்டை போட்டுக்கிறது இவருக்கு புரியல. உடனே வீட்டில் கேட்குறாங்க. வீட்டில் கேட்டால் அந்த அம்மா சொல்றது உங்களுக்கு அந்த பச்சை சட்டை நல்லா இருக்காது, நீல சட்டை போட்டுக்கோங்க அப்படிங்கிறார். இப்போ சட்டையை நல்லா இருக்காதுங்கிறாரா இல்லை அவரை நல்லா இருக்காதுங்கிறாரா? இன்னும் புரியல. அது வேண்டாம், அது போட்டால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க நன்னா இருக்க மாட்டேங்க, நீல சட்டை போட்டுக்கோங்க. இப்ப சட்டையை கொண்டு தான் நன்னா இருக்கார் நன்னா இல்லைங்கிறது தீர்மானம் ஆயிடுறது. அது போல நமக்கு சாய்ஸ் இருக்கு வாழ்க்கையில. அந்த மாதிரி பகவான் நம்மளை வச்சிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பகையால் எடுத்து சாப்பிட்றா போல வச்சிருக்கார். யாராவது வந்து எடுத்து கொடுத்தாதான்னு கையை இழுத்து கொடுத்தோம்னா யாராவது சாப்பாடு கொடுத்தாதான்னு ஆயிடும். நம்ம காலால நடக்கிறா போல வச்சிருக்கார். யாராவது வீல் சேர்ல வச்சுன்னு தள்ளின்னு போனாதான் வர முடியுங்கிற போல இல்லை. நம்ம கையால் எடுத்து சாப்பிட வச்சிருக்கார். சாப்பிட்ட சாதம் ஜரிக்கிறா போல வச்சிருக்கார். அடுத்த வேலை பசிக்கிறா போல வச்சிருக்கார். பசிக்கிறதுனால் உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணணும். பசிக்கிற பாக்கியத்தை கொடுத்தியே, இல்லைன்னா அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றா போல டாக்டர்கிட்ட போய் நிற்காம எனக்கு பசிக்கவே இல்லை டாக்டர், அதுக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னு கேட்டுண்டு அந்த மருந்துனால அப்புறம் சைடு எஃபெக்ட் பலதை சம்பாதிச்சுண்டு அப்படி இல்லாதபடிக்கு வேளைக்கு பசிக்கிறதுக்கே பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். பசிச்ச உடனே சாப்பாடு ரெடியா இருக்கா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். அந்த சாப்பாடை கொண்டு வச்சதுமே பெருமாளும். இப்படி பசி எத்தனை பேருக்கு, பசி எத்தனையோ பேருக்கு இருக்கு. பசிச்ச உடனே சாப்பாடு எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நமக்கு ஆனா பெருமாள் தாயார் கொடுத்துருக்கா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். ஒரு செய் நன்றிங்கிறது தான் பக்திங்கிற. பக்தின்னா என்னன்னால் கிருபாஸ்மரணம் தான் பக்தி அப்படின்னார் ஒரு இடத்துல. அவர் செஞ்சதை நம்ம நினைச்சு பார்க்கறது. எவ்வளோ செஞ்சிருக்கார் அவர், திருப்பி நம்ம எவ்வளோ செஞ்சுட்டோம். இன்னைக்கோ ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் போய் கோவிலில் பெருமாளை பார்க்குறோம், ஒரு துளசி மாலையை வாங்கி கொண்டு கொடுக்குறோம், ஒரு 2 பழத்தை கொண்டு சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறோம். நம்ம பண்றது எப்பயோ என்னைக்கோ ஒரு நாள். அவரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கா. அந்த பகவானுக்கு நம்ம திருப்பி செய்யணும் ஏதாவது அப்படின்னு சொன்னா அவரோட கதைகளை கேட்கறது தான் நம்ம அவருக்கு செய்யறது. அவரை நான் மறக்கல அப்படிங்க, அந்த நன்றியே நான் மறக்கலைங்கிறதுக்கு இந்த கதைகளை திரும்ப திரும்ப பாடுறது. சக்தி இருந்தா பாகவத சப்தாகம் நவாகங்கள்லாம் நடத்தி இந்த பெருமாளை வழிபடுறது. யாருக்காகவும் இல்லை இது செய்யறது. இது செய்யறது எதற்காகன்னா, நான் அந்த தெய்வத்துக்கு கடன் பட்டிருக்கேனே, அந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், என்னால என்ன முடியும் அப்படிங்கிறதே ஒரு நமஸ்காரம், ஒரு பிரதட்சிணம், ஒரு 4 புஷ்பத்தை கொண்டு சரணத்துல போடுறது, சமர்ப்பிக்க, ஒரு புஷ்பம் பழம் தேங்காயை கொண்டு பகவானுக்கு சமர்ப்பிக்க, கோணாமலோகே இந்த கதைகளை கேட்கறது. எல்லாத்துக்கும் மேல இந்த கதைகளை கேட்கறதே அவருக்கு பண்ற பெரிய பூஜை. நம்ம புரா கதானாம் பகவத் கதா சுதாம், அந்த கதையை எப்படி கேட்கணும்னா ஆபீய கர்ணாஞ்சலி பிர்பவாபஹாம். அஞ்சலின்னா 2 கையும் சேர்க்கிறது. 2 கையும் சேர்க்கிறதுக்கு அஞ்சலின்னு. 2 காதும் இப்படி கையை குவிச்சா இப்படி இருக்கும், அப்படித்தானே இருக்கு காது. இந்த 2 காதையும் இப்படி அஞ்சலி போல சேர்க்கணுமா. கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் அப்படின்னு பராசர பட்டர் சொல்றார். நான் கையேந்தின்னு வந்து நிற்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கொடுக்கறதுன்னு அம்மா நீ யோசிக்கிறையே, உனக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன கொடுக்கலான்னு நான் கோவிலுக்கு வரத்துக்குள்ள இப்படி என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கியே, உனக்கு நான் என்ன செய்வேன்னு அந்த கிருதஜதைக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் செய்யறதுக்கு முன்னாடி நீ செய்ய காத்துன்னு இருக்கேன். கஸ்மைச்சித் யாரோ இன்னும் சம்பந்தம் வேணுங்கிறது இல்லை, சம்பந்தம் வேணும், எல்லாமே அவரோட குழந்தைகள் தான், எல்லாருமே அவரோட மமைவாம்சோ ஜீவலோகேன்னு அவருடைய குழந்தைகள் தான். நம்ம
இந்த தேகத்துக்கு வேணா ஒரு அப்பாவும் அம்மாவும் காரணமாக இருப்பாளே தவிர உள்ள இருக்கிற சைத்தன்யத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. உடம்ப வேணா கொடுக்கலாம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து, உள்ள இருக்கிற சைத்தன்யத்தை யாரும் தக்க வைக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அது இருந்தா தானே டாக்டர்கள் கூட ஏதோ வைத்தியத்தையும் பண்ணி பார்க்கறேங்கிறார். உயிரை வெளியில போற உயிர் எடுத்து உள்ள விட முடியாத உடம்புக்குள்ள உயிர் ஏதாவது இருந்துதானா வேணா விஷமம் பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஸ்கேன் எடுக்கிறேன், நான் வந்து எம்ஆர்ஐ பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஏதாவது பண்ணிட்டு பில்லு போட்டுன்னு இருக்கலாம். உயிரே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த உயிரை யார் காக்கிறாள்? யார் உள்ள வச்சுன்னு இருக்கா? பகவான் தானே இருக்கார். அந்த உயிரை கொடுத்தவர் அவர். அதனால பாகவதத்துல ஒரு ஸ்தோத்திரத்துல அசுபத்தே அப்படின்னு ஒரு அசுரன் கூப்பிடுறான். அசுன்னு பிராணனுக்கு பேர். என் பிராணனுக்கு நீ தானே பதி அப்படிங்கிறார் விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன். அஹம்ஹரே தபபாதைகமூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதா அசுபதேர் குணாம்ஸ்தே அப்படிங்கிற. அசுபதே, என் உயிருக்கு என் மூச்சுக்கு நீ தானே ஏன் பதி. ஒரு மணி என்னால் மூச்சு விட முடியாத போயிடுதுன்னா அப்போ தெரியும் 2000 ரூபா கொடுக்கணும் ஆக்சிஜனுக்கு. ஆஸ்பத்திரியில் 2000 ரூபா கொடுத்தா தான் ஒரு மணிக்கு ஆக்சிஜன் வைப்பாங்க. கொரோனா நேரமாக இருந்தால் 30,000 40,000. ஏன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னு அந்த சமயத்தில் சில பேர் அப்படி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. நிறையா பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் ஆக்சிஜன் வைக்க முடிஞ்சது, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு 30,000 40,000 50,000 கூட செலவு வச்சிருக்காங்க. ஏன்னா மூச்சை காப்பாற்றிக்கணும்னு. ஆனால் அந்த நேரத்துலையும் சுவாமி நம்மளை நிம்மதியாக தானே வச்சார். அது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு நிறுத்தாமல் மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டு இல்லாமல் நாங்கள் பத்ரிகாஷ்டம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். கொரோனா நேரத்தில் எங்களுக்கு பெருமாள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்னன்னா, எங்கேயும் கூட்டம் இருக்காது. ஃப்ளைட்டில் போய் ஏறுறோம், இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், யாருமே வரல ஃப்ளைட்டில், நீங்கள் ஒண்டி தான் வந்திருக்கீங்க, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் மேகசினில் போட்டுக்கிறோன்னு எங்களை 4 பேரையும் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துருந்தாங்க ஏர்போர்ட்டில். 4 பேர் தான் அந்த ஃப்ளைட்டில், ரொம்ப கூட்டமும் கிடையாது. பத்ரிகாஷ்டிரமத்துலேயும் 50 பேர் தான் இருந்தாங்க. 3 நாள் இருந்தோம் நாங்கள் பத்ரிகாஷ்டிரமத்தில். 3 நாளைக்கு பாஸ் வாங்கிட்டு போயிட்டோம். யாருமே கிடையாது. தீபாராதனை போது இருங்கிறாங்க அவங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பார்க்குறா. இன்னைக்கு பத்ரிகாஷ்டிரமம் திறந்திருந்தா கோவில் 80,000 1,00,000 பேர் பார்க்குறா. நாங்கள் ஒரு 40-50 பேர் தான் இருந்தோம். இருக்கோ தீபாராதனை பார்த்துட்டு போகலான்னு 1/2 மணி நின்றுட்டு இருந்தோம் பத்ரிநாராயணர் சன்னதியில். கார்த்தாலையும் சாயங்காலமும் போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். அதுபோல் ஒரு நாள் புஷ்கரம் போயிட்டு வந்தோம். புஷ்கர்னு ராஜஸ்தானில் இருக்குது, ஜெய்ப்பூர்லேருந்து அஜ்மீர்கிட்ட இருக்குது. அது ஒரு தடவை போயிட்டு வந்தோம். பிருந்தாவனம் போயிட்டு வந்தோம். ஒரு 5 நாளைக்கு பிருந்தாவனத்தில் போய் சுற்றிட்டு வந்தோம். அந்த நேரத்துலையும் பெருமாள் நமக்கு அனுகூலமாக தானே இருந்தார். ஏன் தைரியமாக போக முடிஞ்சதுன்னால், நாங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கோம். ரோகார்த்தோ முச்சதைய ரோகாது பயான் முச்சேத பந்தனாதுன்னு பெருமாளை நம்பி இருக்கோம். அதுக்காக அசட்டுத்தனமா இல்லை. மாஸ்க்கு போட்டுக்காம எப்படி 4 பேரோட சுற்றி நிற்கல. கோவில் தான் போகணும். உடனே பெருமாள் இருக்கார் அப்படின்னு போய் அந்த ஆஸ்பத்திரியில் போய் நிற்க முடியுமா? குவாரண்டைன் ஆன இடத்துல. அதெல்லாம் அசட்டுத்தனம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன உண்டோ அந்த முறையை போட்டு தான் இருந்தோம். ஆனாலும் க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் பண்ண கிடைச்சது. பெருமாளோட கிருபை. என்ன பண்ண போறோம் அவருக்கு? நம்ம இந்த மூச்சுக்கு யாரு பத்தி இந்த அசுரன் சொல்றா? அசுபத்தே அப்படிங்கிற. இன்னைக்கு மூச்சு இருக்குன்னால் அப்போ பேச்செல்லாம் அவரோட தான் இருக்கு. நாமெல்லாம் அவரோட பத்தி சொல்லிட்டு இருக்கணும். நினைவெல்லாம் அவரோட தான் இருக்கணும். எப்போதும் அவரை நினைச்சுண்டு அவர் குணங்களையே பாடிண்டு கோணாமலோகே புருஷார்த்த சாரவிதி புரா கதானாம் பகவத் கதா சுதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிகி பவாபகாம். 2 காதையும் சேர்த்து வச்சுட்டு அஞ்சலி பண்றா போல இந்த கதாமிருதமாகிற இந்த அமிர்தத்தை குடிங்கோ. இந்த பகவத்கதையே பழைய கதைகளை பழைய கதைன்னு நினைக்காதீங்க. இப்போ கூட பழைய சாப்பாடு தான் ஆரோக்கியம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோட்டல் வந்துருக்கு. இங்கே திருவானைக்கோவிலில் கூட ஜங்ஷனில் பழைய சோறுன்னு ஒரு ஹோட்டல் வந்துருக்கு. அப்படி போகிறத நாங்கள் அகிலாண்டேஸ்வரர் அடிக்கடி பார்க்குற போனோம். ஐயோ சாமி போய் சாப்பிட்டாருன்னு நினச்சுக்கூடாங்க. நாங்கள் பார்க்குற என்னென்ன போகிறதை பார்த்தா அங்கே வாசல்லையே கடையில் மண்பானையில் கொடுக்குறாங்களாம். பழைய சோறு ஒண்டி தான் அந்த கடையிலையா. பழைய சோறு ஒண்டி தானா மண்பானையில். முந்தானா நம்ம வீட்டில் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? அங்கே போனால் ஒண்டி வாங்கி காசு கொடுத்து 10 ரூபா சாப்பாடை 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றா. உடம்புக்கு நல்லது அப்படின்னு வேற சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டவா சொல்கிறா ஏதோ பச்சை வெங்காயமும் பழைய சோறும் கொடுக்குறாங்க, தண்ணி விட்ட சாரம். அதுக்கு ஒரு கடை பழைய சோறு அப்படின்னு ஒரு கடை. அப்போ பழசு ஆரோக்கியம்னு வந்துடுத்து பார்த்தீங்களா? பழையபடி இட்லி தோசையெல்லாம் போய், பீஸா பர்கர்லாம் போய்
லேஸு சிப்ஸு இதெல்லாம் போய் இப்போ எது ஆரோக்கியம் அப்படின்னா பழைய சோறு தான் ஆரோக்கியம், இல்லை ஒரு சைக்கிள் தான் மாறி மாறி வர. இப்போ பழைய சோறு ஆரோக்கியம் தெரிஞ்சு போச்சு. பெரிய வியாதிகளுக்கெல்லாம் கூட பழைய சோறு சாப்பிடுங்கோ, உடம்புக்கு நல்லதுங்கிறா. கேன்சர் மாதிரி ரோகங்கள்லாம் கூட ஜலம் விட்டு அந்த பழைய சோறை சாப்பிடுங்கோ, அது கால வேளையில அது ரொம்ப அந்த கிருமியெல்லாம் நாசம் பண்ணுங்கிறா. பழசுல பழசுன்னு தள்ளுறதுக்கு இல்லை, பழசுல எத்தனையோ குணம் இருக்கு, அதுக்காக சொன்னேன். அதுபோல இந்த ராமகதைகள் கிருஷ்ண கதைகள்லாம் பழசுன்னு நினைக்க கூடாது. புரா கதானாம் பகவத் கதா சுதாம் ஆபிய, நல்லா 2 காதையும் அஞ்சலியா வச்சுட்டு குடிங்கோ. கர்ணாஞ்சலி பிர்பவாபகாம், அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னால் பவ பிறவி ஆபத்து நிவர்த்தியாகும். பவாபகாம், பிறந்ததுனால வரக்கூடிய கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு 3 விதமான கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு. தாபத்திரயம்னு பேர். நம்மளே வருத்திக்கிறது ஆத்தியாத்மிகம்னு பேர். இன்னைக்கோ ஒன்று நடந்ததுன்னா அதை நினைச்சு வருத்தப்படுறது. அன்னைக்கு என்ன சொன்னாங்க அவங்க, இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பிச்சா 4 மணி நேரம் டாபிக் ஓடும். இந்த 4 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், எத்தனை நேரம் கனகதாரா சொல்லலாம், ராமாயணம் படிக்கலாம், பாகவத் கீதை படிக்கலாம், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம், நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். வாம பாஹு கிருத வாம கபோலோ வல்கித புருரதரார்பித வேணும் கோமலாங்குளிபிராஸ்ருத மார்க்கம் கோப்யைரயதி யத்ரம் குந்தஹான். யுகல கீதம்னு பேர். பாகவதத்துல ரொம்ப அழகான கீதம், இதெல்லாம் பாடலாம், பகவத் கதைகளை கேட்கலாம், சொல்லலாம். இப்ப எதையோ நினைச்சிட்டு இப்ப 4 மணி நேரம் கழிச்சு என்ன வந்தது இப்போ அப்படின்னா, பேசினதுல தலைவலி வந்துடுதோ, பழங்கதை பேசி அன்னைக்கு அப்படி நடந்ததேன்னு பேசி ப்ரெஷரை நம்மளே ஏற்றிண்டு அப்புறம் ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கணும், தலையை வலிக்கிறதுன்னு ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கிறது, அப்புறம் தலைவலி மாத்திரை போட்டுக்கிறது, தைலத்தை எடுத்து தடவை. இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். இந்த நேரத்தை பகவானுக்கு ஒதுக்காத நம்ம வெட்டி பேச்சு ஆரம்பிச்ச போன பேச்சு, அதனால வந்த கஷ்டங்கள். இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். நம்மளே வருத்திக்கிறது. யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா கூட சில பேருக்கு சோஃபால தனியா விட்டோம்னா உட்காண்டாங்கன்னா கண்ணத்துல கை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, 10 நிமிஷத்துல தலை தூங்கி போயிடும். இதே துக்கத்தை நினைச்சுக்கிறது. 30 வருஷம் முன்னாடி நடந்ததை இன்னைக்கு நினைக்கிறது. அதனால என்ன கிடைக்க போறது? போனது முடிஞ்சு போயிடுது. பழசு நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி நினைக்கிறதுனால நமக்கு இப்ப என்ன கிடைக்க போறது? இப்ப இருக்கிற நேரம் தொலையிறது, இப்ப இருக்கிற நிம்மதி தொலையிறது. அதனால பழச பேசவே கூடாது. பழம்பேச்சு பேசுறதுங்கிறது நம்ம ஆயுஷ தொலைக்கும். அது பழசு பேசக்கூடாது. ஆனா பகவத் கதைகளை பழசுன்னு ஒதுக்கிடக்கூடாது. பேசினால் பகவத் கதைகள், பழங்கதை பேசுறது தான் எனக்கு பிடிக்கும்னால் ராமாயணம் பேசி, பாகவதம் பேசி, அந்த கதைகளுக்கு. இது ஆத்தியாத்மிகம். வெளிக்காரங்கள்ட்ட இருந்தும் ஒரு தேளு, ஒரு பாம்பு, ஒரு கரையான், பூரான், எறும்புலேருந்து ஆரம்பிச்சு வெளியில வரக்கூடியதான கஷ்டங்களுக்கு ஆதி பௌத்திகம்னு பேர். அவங்க அதை சொல்லிட்டா, இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு பல பேரால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். வெளியிலேருந்து வரக்கூடிய கஷ்டத்துக்கு ஆதி பௌத்திகம். பஞ்சபூதங்களால வரக்கூடிய கஷ்டத்துக்கு ஆதி தெய்வீகம். வெள்ளம் வர்றது, பூகம்பம் வர்றது, அக்னி பயம், ஜல பயம், இது மாதிரி வரதெல்லாம் ஆதி தெய்வீகம், தெய்வ கோபத்தினால. பூமியில பிறந்தவங்களுக்கு இந்த 3 கட்டாயம் உண்டா. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற. எங்க பாட்டி ஸ்கூல் கூட போனதில்லை. அவங்க ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் தெய்வத்தை மறக்காதே, தர்மத்தை மறக்காதே, கீழே பூமி மேல ஆகாசம் ஜாகிரதைம்பாங்க. ஒரே வார்த்தை தான். கீழே பூமிக்கு கீழே பூமி மேல இருக்கும், மேல ஆகாசம். என்ன சொல்றீங்க பாட்டின்னா, ஒரு க்ஷணம் ஆகாது பூமியை புலந்ததுன்னா உள்ள போறதுக்கு. சூரத்துல இந்த புரோச்சில் வந்ததே பூகம்பம் கொஞ்ச நாள் முன்னாடி குஜராத்தில் பொட்டுன்னு பொழந்தது, 1,00,000 பேர் உள்ள போயிட்டாங்க. எங்கேருந்து வந்தது ஆபத்து? அந்த பூமியில தானே நம்மளும் இருக்கோம். என்ன வேணாலும் நடக்கலாம். நடந்து போயிட்டே இருந்தாங்க, ஒரு மின்னல் அடிச்சுது, பொட்டார்னு அடிச்சுது, பொட்டுன்னு போயிட்டாங்க. ஆகாசம் ஒரு இடி இடிச்சுது, இடி விழுந்தது, போயிட்டாங்க. ஒரு மரத்தடியில போய் நின்றுட்டாங்க, மழை பெஞ்சதுன்னா. விழுந்த இடி மரத்தையும் கறிக்கினது, மரத்தடியில் நின்றவங்களையும் கறிக்கி விடுத்தோம். டெய்லி பேப்பர்ல பார்க்குறோம், மழை நாள்லாம் இடி விழுந்து போயிட்டாங்க, மின்னல் அது எங்க பாட்டி விளையாட்டா சொல்லுவாங்க, மேல ஆகாசம் கீழே பூமி நடுப்புற இருக்கும், ஜாகிரதை ஜாகிரதை, தெய்வத்தை மறக்காது. எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சௌக்கியமா இருக்கோம், பகவானை நம்பி இருக்கோம், நல்லதே நினைப்போம்.
ஆனாலும் தெய்வத்திட்ட ஒரு பயம் இருக்கணும், தெய்வத்திட்ட ஒரு பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இப்பெல்லாம் கூட இங்கிலீஷ்ல சொல்றாங்க காட் ஃபியர், காட் ஃபியர். தெய்வத்திட்ட நமக்கு ஒரு பயபக்தி இருக்கா. புரா கதானாம் பகவத் கதா சுதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிர்பவாபஹாம் மஹோ விரஜ்யேத வினானரேதரம். எவன் வேண்டாம்பான் இந்த ராமாயண பாகவத கதைகளை கேட்கறதுக்கு? அவன் நாமத்தை சொல்றதுக்கு எவனுக்கு கசக்கு? கேசவ மாதவ கோவிந்தா கோபால ஜெவித்தும் கிருபாலா பாண்டுரங்கா அச்சுதா வாமனா தசரத நந்தனா ஜெவித்துங்கா கிருஷ்ணா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. கேசவ மாதவ கோவிந்தா கோபால கிருஷ்ண விஷ்ணு ஹரி மதுசூதன முராரி ஜெவிது நரஹரி பாண்டுரங்கா பாண்டுரங்கா. கேசவ மாதவ கோவிந்தா கோபால ஜெவித்தும் கிருபாலா பாண்டுரங்கா. இந்த நாமத்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லணும், குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அச்சுதாஷ்டகங்கள்லாம் சொல்லும். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்துதானால் சாமி முன்னாடி உட்காந்துக்கோ நெத்திக்கிட்டு இருக்கும். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. மாதிரி 8 ஸ்லோகங்கள் கொண்டது அச்சுதாஷ்டகம். இப்போ நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். வயத்துக்கு வேணா ஆகாரம் கொடுக்கலாம், ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைக்கு உடம்பு வேணா தொடச்சி ட்ரெஸ்ஸை போட்டு விடலாம். அது மனசுல ஏதோ இருக்கு, ஏதோ ஃப்ரெண்டு ஏதோ சொல்லிவிட்டாங்க, மிஸ் ஏதோ சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் நம்ம மருந்து போட முடியாது. அதுக்கு ஒரே மருந்து என்னன்னா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, நெத்திக்கிட்டுக்கோ, அச்சுதாஷ்டகம் சொல்லுன்னா எல்லாம் மறந்து போயிடும். இந்த ஸ்தோத்திரத்துல மனசு போயிடுத்தானா அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். விஷ்ணுதாசனாமம் சொல்லி கொடுக்கறது, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்கறது, தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லுவோம். அதை டெய்லி சொல்றதா அதுன்னு கவனிக்கணும். நம்மளும் உட்காந்து சொல்லணும். ஸ்கூல்ல மிரட்டுறா போல குழந்தையில மிரட்டக்கூடாது. அது ஒன்னே சொல்லும், ஸ்கூலுக்கு போனாதான் மிரட்டுறாங்க, நீங்க வந்து வீட்டுக்கு வந்தாலும் மிரட்டுறீங்க கூடாது. நம்ம குழந்தைகளோட குழந்தையெல்லாம் உட்காந்து நானும் சொல்றேன் நீனும் சொல்றேன். ஏன்னா நமக்கும் வேணும் நிம்மதி, குழந்தைக்கும் வேணும் நிம்மதி. அதுவும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணத்தான் வேணும். நமக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காகவாது நம்ம பகவான் இடத்துல மனசு செலுத்தணும். குழந்தைகளையும் நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்க வைக்கணும், வழக்கேற்ற பழக்கணும். பொன் குழந்தையா இருந்தா, உள்ள குழந்தையா இருந்தா நெத்திக்கிட்டுக்கோ, சுவாமி நமஸ்காரம் பண்ணேன்னு அதுக்கும் உள்ள பழக்க வழக்கங்களை புஷ்பம் வையி, அது என்ன செய்யணுங்கிறத அப்படி சொல்லி கொடுக்கணும். கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, பொன் குழந்தையா இருந்தாலும் நெத்திக்கிட்டுக்கிறது, தலையில பூ வச்சுக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை அப்படி சம்ஸ்காரங்கள். பாரதிய கலாச்சாரம் போல ஒரு சம்ஸ்காரம் எங்கேயுமே கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த தேசத்திலையும் பார்க்க முடியாது. அழகான சம்ஸ்காரம், நமக்கு நிம்மதி, அதை பார்த்தாலே நிம்மதி. ஒரு குழந்தை நெத்திக்கிட்டு பூ வச்சுட்டு ஒரு பாவடை சட்டை போட்டு வந்ததுனாலே நமக்கு உடனே என்ன தோணும் தெரியுமோ, அகிலாண்டீஸ்வரி தான் வருதோ அப்படின்னு தோணும். அது மாதிரி ஒரு சம்ஸ்காரம் நம்ம பாரதிய கலாச்சாரம்ங்கிற. இது மாதிரி எல்லாரும் பாக்கி நாடுகள் எல்லாம் ஏங்குறாங்க, பாக்கி மதங்கள் எல்லாம் ஏங்குறால். எந்த மதத்திலையும் லேடிஸ் தெய்வமா சொன்னதே கிடையாது. நீங்க சொல்லுங்க, எந்த மதத்திலயா லேடிஸ் தெய்வம்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நம்ம மதத்துல தான் இந்த பக்கம் திரும்பினா அகிலாண்டேஸ்வரி, அந்த பக்கம் சுகந்தி குந்தலாம்பாள், இந்த பக்கம் திரும்பினா சமயபுரம் மாரியம்மன். பெண்களை தெய்வமா நினைச்ச மதம் நம்ம மதம், நம்ம மதம் தான். துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹா. வேதமே போய் அம்மா உன் காலை பிடிச்சுக்கிறேன், என்னை காப்பாத்துன்னு வேதமே சொல்றா போல அப்படி ஒரு சம்ஸ்கார் நம்ம மதத்துல. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். புரா கதானாம் பகவத் கதா சுதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிர்பவாபஹாம் மஹோ விரஜ்யேத வினானரேதரம். மனுஷனா இல்லாதவனுக்குத்தான் இதுல ஒரு வெறுப்பு வரும். மனுஷனா இருந்தா கட்டாயம் வெறுப்பு வராது அப்படிங்கிறார் விதுரர். பாகவதத்துல போய் ஒரு இடத்துல ராமாயண கதை சொல்லின்னு இருக்கோம், நீயோட முடியறது கதை, அதனால வேற விஷயங்களை ஏன் நிறையா சொன்னேன்னா நீயோட கதை பூர்த்தி ஆறுதுங்கிறதே
இப்போ தசரதருக்கு ஈமக்கடன்லாம் பண்றார் அப்படிங்கிறது இந்த கதையில வருது. அதனால அப்படி நிறுத்த வேண்டாம். அடுத்த இதில் ஆரம்பிச்சு பரதராம சம்பாதங்கள்லாம் சொல்லுவோம். பரதரும் ராமரும் பேசின்றது ரொம்ப ஆச்சரியமானது. பாதுகா பட்டாபிஷேகங்கள் இந்த கதையெல்லாம் சொல்லணுமானா இன்னும் ஒரு வாரம் ஆகும் மங்களமான ஒரு இடம் வரத்துக்கு. நேற்றைய தினம் பரதனை பார்த்து பல கேள்விகள் ராமர் கேட்கிறார். கச்சித் சர்க்கம்னு பேர். கச்சிதுன்னா கேள்வி. அதில் ஒரு அழகான கேள்வி, பரதா நல்ல வஸ்துக்களை நீ ஒண்டி சாப்பிடாம இருக்கியா? குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், வயசானவங்க இருந்தால் வயசானவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல வஸ்துக்களை ஒண்டியா சாப்பிட்றது ஒரு பெரிய பாப்பமா? ஒரு நல்ல பழம் கிடைச்சது, இல்லை ஒரு பக்ஷணம் கிடைச்சது, ஒரு பிஸ்கெட். இப்பெல்லாம் ட்ரெயினில் ஏறினா வாட்டர் பாட்டிலை முதுகு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறான். யாராவது தண்ணி கழுவுவாங்களோ 20 ரூபா ஆச்சு பாட்டில்ங்கிறான். நம்ம மதத்தில் இப்படி கிடையவே கிடையாது. வந்தாலே வெயிலில் வந்தாலே தண்ணி சாப்பிட்றீங்களா? வீட்டுக்கு வந்தாலே உட்காருங்க தண்ணி தரட்டமாக சாப்பிட்றீங்களா? காஃபி கொடுக்குறதா பிறக்கட்டும், தண்ணி கொடுக்குறத யாருமே தவிர்க்கல ஒரு காலத்தில். இப்போ வாட்டர் பாட்டில் ஒழிச்சு வச்சுக்கிறான் கைக்கு. யாரை கவுத்தா என்ன பண்ணுறதுங்கிறான். 4 குழந்தைகள் ட்ரெயினில் போகிறதே இருந்தால் கூட பிஸ்கெட்டை மேலே போய் உட்காந்துட்டு பெரிச்சாலி மாதிரி கொறிக்கிறான். தெரியாதனமா அந்த சத்தம் கேட்டு இந்த குழந்தை பார்த்துருத்தோம்னா போயிட்டு இருக்கிற ட்ரெயினில் அப்பா அம்மாவை பிடுங்கிறது. மறுபடியும் பிஸ்கெட்டு சாப்பிட்றாரு அந்த அங்கிள், எனக்கும் வாங்கி கொடுக்கும். இது அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் வாங்கி தரேன்னு இந்த அப்பா அம்மா படாத பாடு அந்த குழந்தையோட பட வேண்டியிருக்கு சமாதானப்படுத்துறதுக்கு. ஒன்றும் கொடுத்துட்டு சாப்பிடு, இல்லைன்னா அந்த குழந்தை கண்ணில் படாமலாவது சாப்பிடணும். பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது. அதனால புறா கதான நேதிக்கு இந்த ராமர் பரதனை பார்த்து கேட்கிறார். கச்சித்து சுவாது குருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகவா. ஹே ராகவா, நம்ம குடும்பம் கொடுத்து சாப்பிட்ற குடும்பம்டா ராகவா அப்படின்னா. ரகுகுலத்துல வந்தவனே, கொடுக்கறதுல பெருமை வாய்ந்தவர் ரகு. எதையும் கொடுப்பானா ரகு. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனசு உடையவர். சூரிய வம்சத்திலே இந்த மாந்தாதா ரகு வாழலாம். புராணங்கள்ல சொல்றதே கர்ணன், ஆஜமேடன் வாழலாம் நிறைய தானம் பண்ணவர்கள். பரதன், ரந்தி தேவன், ருக்மாங்கதன் வாழலாம் ரொம்ப தானத்துல. அம்பரீஷன் வாழலாம் நிறைய கொடுத்தவாள். பல பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்பட்டோம். கொடுக்கறது ஒரு சந்தோஷம். எப்போதுமே எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறதுல வராத சந்தோஷம் கொடுக்கறதுல தான் வரும். கையில 10,000 ரூபாய் பணம் இருந்தா கூட ஒரு 10 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டோமானால் 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா, அதுல ஒரு மனசு திருப்தி வரும். அம்மா தாயேன்னு 2 ரூபாய்க்கு கேட்கறதே, அப்பா இந்த 20 ரூபா வச்சுக்கோ, ஒரு 4 இட்லி கிடைக்குமா சாப்பிடு அப்படின்னு சொன்னா அவன் முகம் மலர்றது பாருங்க, அதுல கிடைக்கும் நமக்கு. அது நம்ம பையில 20,000 இருந்தா வராது. இதெல்லாம் செஞ்சு பார்த்து. எப்போதுமே விதுரர் சொன்னார், தர்மத்தை செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும், சொன்னா புரியாதுன்னா. திருப்பி சொன்னா புரியாது, செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். கொடுக்கறதுல தான் சந்தோஷம். அதனால இங்க ராமர் பரதனை பார்த்து கேட்கிறார், நல்ல வஸ்துக்களே, அதுவும் சாப்பிட்ற வஸ்துக்களே பக்கத்துல இருக்க சாப்பிட்றதுக்கு அதுல ஆசை உடையவர்கள் இருந்து, சிநேகிதர்களோ வயசானவர்களோ. கச்சிதி ஸ்வாது கிருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகவா கச்சிதாசம் சமானேபியா மித்ரேபியா சம்பிரயச்சசி. அதுல ஆசை இருக்கக்கூடியவாள் பக்கத்துல இருந்தாலானால் ஆசம்சமானேபியா. ஆசம்சைன்னா ஆசை. அவர்கள் அதுலேயும் ஆசைப்படக்கூடிய. இப்போ சுகர்காரால் இருந்தாலானா தாங்கன்னு கொடுக்க முடியாத ஒரு ஸ்வீட்டை, ஏன்னா அது கேடு அவங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சில பைத்தியம் அவங்கள போய் நிர்பந்தம் பண்ணோம். அவங்களுக்கு காலை அப்புறம் வலிச்சது அவங்களுக்கு தானே தெரியும். திதிப்பு சாப்பிட்டா காலை வலிக்குங்கிறது, கையை வலிக்கும், காலை உடையும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். சில வைத்தியம் அவங்கள போய் உபச்சாரம் பண்ணோம். அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் சாப்பிட முடியும், சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கும், ஆசையும் இருக்குங்கிறவங்கள விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. ஆசம் சமானேபியா மித்ரேபியா. சாப்பிட்றதுனாலே 4 பேர் கூட வச்சிருந்து சாப்பிடணும், ஒண்டியா சாப்பிடக்கூடாது. எங்க சம்பிரதாயத்துல ஒண்டியா சாப்பிட்றதுங்கிறத ரொம்ப தோஷமா சொல்லுவாங்க. ஒத்தரா சாப்பிட்றது ரொம்ப தோஷம். அது ஏதோ இந்த ஈமக்கடன்கள் வர காலத்துல ஒத்தருக்கு சாப்பாடு போடுறதுன்னு ஒரு கிரியை வரும். ஒத்தன்னு பேர். ஒத்தனுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது, ஒத்தருக்காக சமைக்கிறது, ஒத்தருக்காக சாப்பாடு போடுறது, அது ரொம்ப ஆகாது. 2 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா 3 பேருக்காக தான் சமைக்கணும். கொஞ்சம் மீன் தான் அது காக்காய்க்கு போடுறோம், நாய்க்கு போடுறோம். திடீர்னு யாராவது வந்தால் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறா போல நம்ம இருக்க. நம்ம எப்போதும் பழைய காலங்களில் அப்படி இருப்பா. எப்போதும் சாப்பாடு பெரிய உங்களை பானையில் தான் சமைப்பாங்க. மீந்து போகிறதேன்னு அன்னம் மாத்திரம் வேஸ்டே ஆகாது. கீழே கொட்டினா காக்கா குருவிகள் கொத்தும், எறும்பு சாப்பிடும்,
சமைச்சது ஒரு நாளும் வீணா போயிடும்னு இப்போ சமைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சமைக்கிறதுல சோம்பல்னால வீணா போயிடும். ஏன் ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம், ராப்பிச்சேன்னு வருவாங்க பழைய காலத்தில் கொடுக்கலாம். இல்லை ஒரு கவரில் எடுத்துன்னு போனோம்னா யாராவது பசியோட தெருவோரத்தில் உட்காந்துருப்பாங்க கொடுக்கலாம். நாய்க்கு போடலாம். சாப்பிட்றதுக்கு அன்னத்துக்கு தேவை நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம ஆசிரமங்களில் இதுவும் ராமநவமி கோகுலாஷ்டமி உற்சவங்கள்லாம் நடக்கிறதே 2000 பேர் குறைச்சலாம் அன்னதானம் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த மாதம் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் 26 வரப்போகுதுன்னா அன்னைக்கு 2000 பேருக்கு குறையாத புளி சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல் குழந்தைகளுக்கு பிடிச்சதா. அது இங்கே வந்து வாங்கிக்க குழந்தையெல்லாம் அங்கேருந்து வரது சிரமப்படுறதுங்கிறதுனால இந்த கடத்தருவிலேயே கொண்டு போய் ஆட்டோவில் வச்சுட்டு இங்கே நைவேத்தியம் சுவாமிக்கு பண்ணுறது, அங்கே கொண்டு போய் எல்லாரும் கூடுற இடத்துல கொண்டு கையில் கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. இந்த ஆசிரமத்தோடு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஸ்லம் ஏரியா ஒன்று இருக்குது. 100-150 குடிசைகள் இருக்குது. வர வழியில் பார்த்தா தெரியும். அவங்களுக்கு நேராக ஒரு ஆட்டோ அந்த பக்கம் போகும், ஒரு ஆட்டோ இந்த பக்கம் போகும். 2-3 பக்கமாக போய் சாப்பாடு கொடுக்கறது ஒரு சந்தோஷம். அவங்களும் வாங்கிட்டு அந்த பூரிப்போட திருப்திங்கிறது எதில் வரும்? சாப்பாட்டில். அதில் ஒரு சந்தோஷம். அது ராமர் கடைசியாக போய் கச்சித் சர்க்கத்தில் கேட்குறார், பரதா நல்ல வஸ்துக்களை 4 பேரோட பகிர்ந்து சாப்பிட்றியா, கொடுக்குறியா? கச்சித் ஸ்வாது கிருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகவ கச்சிதாசம் சமானேபியா மித்ரேபியா சம்பிரயச்சசி ராஜா து தர்மேண ஹி பாலயித்வா மகாமதிர் தண்டதரः பிரஜானாம் அவாப்ய கிருத்ஸ்னாம் வசுதாம் யதாவதே இதஷ்டுதः ஸ்வர்கமுபைதி வித்வானே. வசுதாம் கிருத்ஸ்னாம், உலகத்தை முழுக்க ராஜா ஆண்டு எல்லாருடைய விவகாரங்களையும் கவனிச்சுண்டு மகாமதியாய் இருந்துண்டு வித்வானாய் இருந்து தர்மேனது பாலயித்வா, தர்மமா ராஜ்ய பரிபாலனம் பண்ற ராஜா இகத்திலையும் அவன் குடும்பம் க்ஷேமமா இருப்பான், பரலோகத்திலையும் அவன் சொர்க்காதி லோகங்களை அடைவான் பரதா அப்படின்னு ராஜ தர்மங்கள். கச்சித் சர்க்கம்ங்கிற இந்த சர்க்கத்தை மாத்திரம் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கா. மெட்ராஸ் மாதிரி பம்பாய் மாதிரி நகரங்களில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுன்னு இதெல்லாம் எடுக்கிறா. 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங், எனக்கு ஒரு மேதாவி சொன்னார், நீங்கள் கதையில் சொல்லிட்டு இருக்கீங்களே மாமா, இங்கே 10 சாதுக்களுக்கு இதை அவ்வளோ விளையாக்குறாங்க மேனேஜ்மெண்ட் கிளாஸுன்னு கோர்ஸுன்னு அழிச்சுன்னு போய் இந்த ராமாயணத்தில் உள்ள விஷயத்தை தான் அவள் அங்கே சொல்கிறா. இந்த விஷயங்கள்லாம் தான் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறத நிறைய சொன்னார். கீழே இந்த நவாகம் முழுக்க சொல்லிட்டு வந்தோம். ஒரு சர்க்கம்தான் அதை அப்படி கிளாஸ் எடுக்கிறாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூமில். பார்த்தா சொல்கிற விஷயம் பார்த்தா நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது அப்படின்னு அதில் கலந்துன்னு வந்தவர் ஒருத்தர் மெட்ராஸில் சொன்னார், ஒரு மேதார். கச்சித் ஸ்வாது கிருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகம். நம்ம சனாதன தர்மத்தில் இல்லாதது ஒன்றுமே இனிமேல் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வாக்கியம் உண்டு, வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு. வியாசர் சொன்னதுக்கு மேலே இனிமேல் ஒரு தூத்தர் பேச முடியாமல் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காரு. நம்மகிட்ட உள்ள பெரிய குறை என்னன்னா அவர் என்ன சொன்னார்னே தெரியாது. நமக்கு தெரியாமலே சில பையங்கள் சொல்கிறான் ஹிந்து மதத்தில் என்ன இருக்குது, அங்கே சர்ச்சு வாசலில் பெருசாக எழுதி வச்சுருக்காங்க, மசூதியில் எழுதி. நான் அதை குறை சொல்லலை. உன் மதத்தில் முதல்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ராமாயணத்தில் என்ன இருக்குது, கீதையில் என்ன இருக்குது, உனக்கு வியாசர் என்ன சொல்லியிருக்கா? ஒரு 10 பேரை சொல்லுன்னா தெரியாது. வியாசர் வால்மீகின்னு ஒரு 10 மகர்ஷி பேரை சொல்லுன்னா தெரியாது. அவரோட ஒர்க்ஸ் என்னங்கிறதும் தெரியாது. ஆதிசங்கருக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், மக்கனே பேச தெரியும், நம்ம மதத்தில் என்ன இருக்கு அப்படி சொன்னாலனா ரொம்ப தோஷம். அது ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சா போல பேசுறதுங்கிறது அது அவர்களுடைய மௌಢ்யத்தை தான் காட்டுமே தவிர விஷயத்தோட காம்பீரியம் அதுக்காக குறைஞ்சு போயிடாது. வியாசர் அவ்வளோ சொல்லி 4 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்காரு வியாசர். 4 லட்சம் உதாகிருதா அப்படின்னு 4 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்கார். புராணத்தில் மாத்திரம் புராணம் உபபுராணங்கள் அது தவிர 1,20,000 ஸ்லோகம் ஹரிவம்சத்தை சேர்த்து மகாபாரதம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். 5 லட்சம் ஸ்லோகம் நம்ம வாழ்நாளில் படிக்க முடியுமா? இப்போ 24,000 ஸ்லோகமே 9 நாளாக திணறி படிச்சுன்னு இருக்கோம். கார்த்தால் ஆரம்பித்தா 11 மணி 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக 3 பேராக மாற்றி உட்காந்து நவாகம் படிக்கிறோம். எழுதி வச்சது தான் படிக்கிறோம், அர்த்தம் கூட அத்தனையும் தெரிஞ்சுன்னு படிக்கிறோம். இப்போ நான் கதையில் சொல்கிறேன்னா 4 ஸ்லோகம் சொல்லுவேன், 24,000த்தையும் நான் சொல்லிட்டேன்னா இதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அந்த என்ன எழுதியிருக்காருங்கிற அந்த சென்டென்ஸ் அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அந்த சென்டென்ஸை படிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ ஞானம் இருக்கா? என்ன இருக்குது அதுலங்கிற ஆழம் பார்க்குற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் ஹிந்து மதத்தில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுல என்ன, அவன் வார்த்தையில் தான் என்ன இருக்குது அதில் சத்தை ஒன்றும் இல்லை.
வியாசர் அவ்வளோ பண்ணி வச்சிருக்கார். வால்மீகி இப்படி 24,000 ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். வியாசர் சொல்லாத விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு விட்டார். ஜெய்மினி முதலிய அவருடைய சிஷ்யர்கள்லாம் வியாசர் பேசின சொற்கள் தான் எல்லாமே இருக்கு உலகத்துல. இருந்தது, இருக்கு, இருக்க போறது எல்லாம் வியாசர் சொன்ன விஷயம்தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த வியாச வால்மீகியினுடைய இந்த வாக்கை தான் திரும்ப திரும்ப படிக்கிறது, கேட்கறது நம்ம ஆசிரமத்துல. இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீரங்கத்துல எதற்காகன்னா, இந்த 2 பெரியவங்க என்ன சொன்னாருங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறது. ஒன்றும் கதையா சொல்றது இல்லைன்னா அவர்கள் எழுதி வச்சதை படிச்சுட்டே இருக்காரு. புண்ணியமான கதைகள். இந்த சப்தங்கள் காத்துல கலந்து போறதுனாலேயே லோகத்துக்கு உள்ள அமங்கலங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சுகர் சொல்றா. இந்த பாகவதத்தை ராமாயணத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, இங்க எல்லாரும் வரலையே, எல்லாருக்கும் எப்படி க்ஷேமம் வரும்னா, பொதுவா சவுண்டு காத்துல தானே கலக்கிறது. அந்த காத்தோட அலவரிசையெல்லாம் காத்துல தானே வருது. அதுபோல இந்த பேசுறது, இந்த நல்ல சொற்கள், வேத பாராயணங்கள், ராமாயண பாகவதாதி பாராயணங்கள், இந்த சொற்கள் காத்துல கலந்து அந்த காத்து எந்த பக்கங்கள் எல்லாம் போறதோ அந்த பக்கத்துல உள்ள அமங்கலங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறார் சுகர். நிரஸ்யதே ஏன திசாம மங்களம். அதனால மங்களத்தையே நம்ம கோரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், நல்ல எண்ணங்களே எல்லாருக்கும் உதிக்கணும். நல்ல எண்ணங்கள். எதை பார்த்தாலும் உன்னை கிரிட்டிசைஸ் பண்றது இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. கமெண்ட் பண்றது, ரிவ்யூ பண்ணுறேன்னு இதான கச்சாப்சான்னு பேசுறது. அதுவும் இப்போ யூடியூப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதில் நல்லது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நல்லது ரொம்ப குறைச்சலாக இருக்குது, கெடுதல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஜனங்களுடைய தரத்தை காமிக்கிறது. நமக்கு அவ்வளோ குறைஞ்சி போயிட்டால் தரம். நல்ல விஷயங்கள். இப்போது ரவா உப்புமா பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா 50,000 பேர் பார்க்குறா. நான் ராமாயணம் சொன்னேன்னா 500 பேர் தான் பார்க்குறா. இப்போ ராமாயணம் குறைச்சலா, ரவா உப்புமா அதிகமாக? நான் போடுறவங்களை குறை சொல்லலை. இப்போ ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான் நிறைய, தெரிஞ்சுக்கணும் வேண்டியவங்க தான் 50,000 பேர் இருக்காங்க. அதனால தான் அதை பார்க்குறாங்க. இப்போ இதுலேருந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, ரவா உப்புமா கூட பண்ண தெரியாத யோகக்ஷேமம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு கடுகு தாளிக்கிறதையும் ஒரு ரவா உப்புமா பண்ணுறதையும் பழைய காலங்களில் சொல்லுவா, 5, 3, 8 ஆனால் அரியா பொண்ணும் கரியாக்கும்பா. 8 வயசு ஆயிடுதுன்னா பொண்கள் சமைக்கும் பழைய காலத்தில். இப்போ 30 வயசு பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லா வெந்நீர் வைப்பா அப்படி, வெந்நீர் போட்டு கொடுப்பா எனக்குங்கிற. இப்பெல்லாம் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுடுது, பையனுக்கு சமைக்க தெரியுமா அப்படிங்கிறான். ஏன்னா யாரோ ஒருத்தர் சமைச்சு தானே சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் போய் தின்னா உடம்புக்கு ஆகாது. சமைக்க தெரியலன்னா வேண்டான்னு பொண்ணு சொல்கிறா போல இப்போ ஒரு காலமாக இருக்கு. இப்போ அது மாதிரி ஆயிடுது. பாட தெரியுமா, ஆட தெரியுமான்னு ஒரு காலத்தில் புருஷங்க கேட்டிருந்தது போக இப்போ சமைக்க தெரியுமான்னு பொண்ணோட அம்மாவே கேட்கலாம். ஏன்னா அந்த அழகில் பொண்ணை வளர்த்துருக்காள் அந்த அம்மா. அதுக்கு சமைக்க தெரியாது, அந்த அம்மாக்கே தெரியுமான்னு தெரியாது. சமைச்சா சாப்பிடும் தெரியும், சமைக்க தெரியுமா தெரியாது. அப்போது யாரோ ஒருத்தர் குக்கர் வைக்க வேணுமே வீட்டில். அதுக்குதான் இப்போ கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒருத்தர் கல்யாணம், ஒருத்தர் குக்கர் வச்சு காப்பி போட்டு கரையேற்றிடுவாங்கிறதுக்கு தான் இப்போ குடும்பம் அப்படின்னு ஆயிடுச்சு. சார், நான் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறத நான் குறை சொல்லலை. சகாயம் பண்ண வேண்டியதுதான் கணவனுக்கும் மனைவியும், மனைவி கணவனும். அதுக்காக தான் குடும்பமே. ஆனால் பெண்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. சாம்போடுறதுன்னு சொன்னாலே நம்ம காசி அன்னபூர்ணியை தானே நினைக்கிறோம். அம்பாலோட அவசரத்துல ஒரு அவசரம், ஒரு கையில பாத்திரம், ஒரு கையில கரண்டியோடு ஒரு அம்பாள் காசியில இருக்கா. பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு பெண் குலத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா காசியில விளங்குறாள் அந்த அம்பாள். பெண்ணுன்னு சொன்னால் 4 பேருக்கு பசியை ஆத்தணும், வயிறார சாதம் போடணும், அதுக்கு சமைக்க தெரியணும். தெரிஞ்சாதான் சாதம் போட முடியும் 4 பேருக்கு. அப்போ பழைய காலத்துல 8 வயசானாலே சமைக்க சொல்லி கொடுப்பா. அரியா பெண்ணும் 5, 3, 8 ஆனால் அரியா பெண்ணும் கரியாக்கும் அப்படின்னு ஒரு வச்சான் இந்த காலத்துல. அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம். நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை குழந்தைகளுக்கு முதல்ல அதை கடத்தணும், அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். தெரியாததை அவர்களோடு சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும். மாதிரி புண்ணிய கதைகளெல்லாம் கேட்கணும். எதுக்கு சொல்கிறேன், 50,000 பேர் ரவா உப்புமா பண்ணுறதை பார்க்குறாங்க. ராமாயணம் சொன்னால் 500 பேர் தான். இப்போ ராமாயணம் வேணுங்கிறவங்க 500 பேர் இருக்காங்க. ரவா உப்புமா பண்ணிக்க தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க 5 லட்சம் பேர். இப்போ அப்படி தானே போயின்னு இருக்கு உலகம். எந்த போட்டாலும் சாப்பாடு பண்ணுறதை பற்றி தான் இருக்குது. டிவியில் போட்டாலும் சரி, யூடியூப்பில் போட்டாலும் சமையல் பண்ணுறதை தான் திரும்ப திரும்ப
சொல்லி மாளல்ல, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலன்னு தெரியுது. அதனால சொல்றவங்க பழைச்சுட்டே இருக்காங்க, இன்னும் வீட்டுல சமைக்க ஆரம்பிக்கல, அந்த வீடியோ பார்த்தே பொழுது அஸ்தமனம் ஆயிடுறது. அடுத்தது நாளைக்கு என்ன போட போறாங்கன்னு பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க, இன்னும் வீட்டுல அடுப்பு மூட்டலைன்னு தெரியறது. ஒரு மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு சொல்றது, பிளாட் வாங்க போறேன்னு நான் கணவன், கிச்சன் இல்லாத பிளாட்டா வாங்குன்னு. இதுக்கு அந்த இடத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டைனிங் டேபிள் போடுறா போல இடம் இருந்தா போறோம், ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு, வளர்ந்தா வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் போகும், கிச்சன் என்னத்துக்கு? அங்கே ஒரே ஆயிலா போயிட்டு அசிங்கமா துடைக்கணும், அப்பப்போ துடைக்கணும். அதனால கிச்சன் இல்லாத ஃப்ளாட்டும் வர ஆரம்பிச்சுடுதான் இப்போ சொல்றாங்க மெட்ராஸ்ல. என்னமோ நான் அந்த பக்கம்லாம் போல இப்போ சமீபத்தில். ஆனால் ஒரு பொண்ணு சொல்றது, கிச்சன் இல்லாத ஃப்ளாட் எல்லாமே வந்துடுதோ, பெட்ரூம் வண்டி போகிறோம், கிச்சன் வேண்டாம், டைனிங் டேபிள் போட ஒரு இடம் இருந்தால் போ, பார்சல் வரணும் அப்படியே அதை வச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடும். ஆனால் நாள் முழுக்க யூடியூப்ல சமையல் பண்றதை பார்த்துட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன பிரயோஜனம்னு என்னோட கேள்வி என் மனசுல. யூடியூப்லயே சொல்றேன் நானும், இதை யாரும் கோச்சிக்காம இருக்கணும். அது ராமாயணம் வேணுங்கிறவங்க ஒரு 500 பேர், 1000 பேர், 1500 பேர், சமயத்தில் 8000 10,000 பேர் வரைக்கும் கூட நம்ம கதைகள் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் நான் 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக, நான் விளம்பரத்துக்காக சொல்லலை. நல்ல சொற்களை இந்த ஆசிரமத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இது சப்தம் காத்துல போய் எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்யும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலகம் நன்னா இருக்கணும்னு வேண்டவங்க இன்னைக்கும் இருக்கிறதுனால தான் உலகம் நன்னா இருக்கும். அதனால சாதவசந்து நிர்பயாக, சஜ்ஜனாசந்து நிர்பயாக, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கு. இந்த ஸ்ரீமத் ராமாயண நவாகம் நம்ம ஸ்ரீரங்கத ஆசிரமத்தில் இந்த 4 கார்த்தாலையோட பூர்த்தியா இருக்கு. மங்களமா இப்போ கச்சித் சப்தத்தோட முடிக்கிறேன். நாளைக்கு மேல கதைகளை அடுத்த நவாகத்துல நான் அந்த விஷயங்களெல்லாம் சொல்றேன். ஏன்னா 2-3 சர்க்கம் ராமர் ரொம்ப வருத்தப்படுறார், கௌசல்யம்மா வந்து அழறாள், அது மாதிரி இடமா முடிக்கிறது கொஞ்சம் எனக்கு மங்களமா முடிக்கணும்னு. எல்லாமே மங்களம் தான் ராமாயணத்துல, ஆனாலும் அடுத்த நவாகத்துல அவசியம் அதெல்லாம் சொல்றேன். ராமரும் பரதனும் பேசிக்கிறது ரொம்ப அழகு. அப்பா போயிட்டார், பரலோகத்திலே போய் துக்கப்படுறவா, ராமா ஒன்று நினைச்சுன்னா உடனே சுவாமி கோபம் வந்துடுத்து. அவர் ஏண்டா போய் துக்கப்படணும், அவர் நிறைய யஜ்யங்கள் பண்ணியிருக்கார். தர்மாத்மா சசுவை கிருத்ஸ்னைஹி கிருதுவிஷ்டாப்த தட்சிணைஹி. ராஜா வந்து சந்தோஷமா இருக்கார், புண்ணிய தர்மங்கள்லாம் பண்ணி ரங்கநாதன் 60,000 வருஷம் ஆராதிச்சவர் சௌக்கியமா தான் இருப்பார். போனவரை பத்தி கவலைப்படாதே பரதா, நீனும் நானும் மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத பத்தி பேசு. நீனும் நானும் என்ன பண்ணணும், தர்மத்துல இருக்கான், தர்மத்துல இருக்கணும்னு சொல்ல. இப்பதான் பாதுகையை கொடுங்கன்னு கேட்டு பரதன் வாங்கிட்டு போய் பாதுகா பட்டாபிஷேகங்கள்லாம் பண்றாருங்கிறதெல்லாம் அயோத்தியா கண்டத்துல மேல கதைகள். அது அடுத்த நவாகத்துல வரும். இங்க வந்து ராமாயணம் நடத்துற குடும்பங்கள், கீழே நடத்தின குடும்பங்கள், நடத்தணும்னு ஆசைப்படுறவாள் எல்லாருக்கும் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும். நடத்தணும்னு ஆசைப்படுறவாளுக்கும் ராமர் எல்லா அனுகூலமும் பண்ணட்டும். வர ஆகஸ்ட் 20 ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குறது. அஜாமிலோபாக்கியானம் 6 ஸ்கந்தம் முடிஞ்சா 7 ஸ்கந்தம் ஏன்னா 15 நாள் பிரவச்சனம் இருக்கு. இதனால 7 ஸ்கந்தமும் பாராயணம். நமக்கு பிரகலாத சரித்திரம் பாகவதம் என்ன சொல்ல வந்ததோ அந்த பாகவத தர்மம் அந்த ஸ்கந்தத்துல தான் இருக்கு, 7 தான். தர்மான் பாகவதானிக அப்படின்னு அந்த உபதேசங்கள்லாம் அதில் தான் இருக்கு. மேலே அந்த கோகுலாஷ்டமி உற்சவத்திலையும் ஒரு நாள் ஏகதின லட்சார்ச்சனை, ஒரு 500-1000 கிலோ புஷ்பங்கள் வாங்கி 200 கட்டு துளசி வாங்கி ராமருக்கு விஷ்ணுவுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால குருவாயூரப்பனுக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை, லட்சார்ச்சனை 20-25 பேரை கொண்டு ஒரே நாளில் ஏகதின லட்சார்ச்சனை புஷ்பமலையில் இருப்பார் சுவாமி. அப்புறம் 2000 பேருக்கு அன்னதானங்கள். அப்புறம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்சா ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய அப்படின்னு சொல்ற பிரகாரம் ஒரு 50 பிராமணர்கள் 100 பிராமணர்கள்னு எல்லாரும் கலந்துக்கிறத அனுசரித்து ஒருத்தருக்கு ஒரு 3000 ரூபா வருமான கிராசரிஸ் ஒரு 108 பேருக்கு ஒரு கோகுலாஷ்டமின்னு கொடுத்தோம். ஒரு கோகுலாஷ்டமியில் 108 பேருக்கு கொடுத்தோம். ஈச் 3000 ரூபான்னா 1/2 மணி நேரம் தான். 108 பேர் இங்கே அங்கே வெளியிலலாம் உட்காந்துருந்தா 108 பேருக்கு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொன்னோம், வந்தால் வாங்கிட்டு போயிட்டா. 100 பேருக்கு 3000ன்னா என்னாச்சு, 3 லட்சம் ரூபா. நான் பண்ணல, ராமர் பண்ணின்னு இருக்கா. அதுபோல இப்போ ஒரு 1000-1500 பேர் வரைக்கும் ஒரு ராமநவமியிலையும் கோகுலாஷ்டமியிலையும் கீழே 6 வருஷமா நடந்துருக்கு. நம்மகிட்ட சுவாமி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரானால் அது 4 பேருக்கு உபயோகமா இருக்கான். திரவியம் கொடுத்துருக்காரானால் அது 4 பேரோட பகிர்ந்துக்கான். சொத்தை எழுதி வைக்க முடியாது, பசியை ஆத்தலாம் போனோம். நம்ம சொத்தை போய் ரோட்ல போறவனுக்கு எழுதி வைக்க முடியாது. ஒரு பசிக்கு ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சதையாவது ஜனங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். மனுஷரினம் அப்படின்னு வியாசர் போய் பாரதத்துல பெரிய விஷயமா சொல்றார். ஒரு அத்தியாயத்துல
படிக்க ஏழை குழந்தையெல்லாம் இருந்தால் படிக்க வைக்கிறது, அவளுக்கு ஏதோ புஸ்தகம் வாங்கி தரது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமும் நம்ம ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். சனாதன தர்ம ரக்ஷன் மூலமாக இந்த வருஷம் மாத்திரம் ஒரு 50 குழந்தைகளுக்கு ஸ்கூல் பை, புஸ்தகம், டிஃபன் பை, நோட்டு, புஸ்தகங்கள், பென்சில் அதெல்லாம் வாங்கி கொடுத்தது. இப்போ இந்த ஜூன் மாதத்தில் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு 5000 ரூபா குறையிடுதுன்னாங்க. அதுவும் நம்மளால் முடிஞ்சது. நம்மளால் என்ன முடியுமோ, ஊருக்கே செய்ய முடியாது, ஸ்கூல் கட்டி நடத்த முடியாதுன்னா கூட போகிற குழந்தைகளுக்கு நம்மளால் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி தர முடியும், ஒன்று பை வாங்கி தர முடியும். அது மாதிரி வருஷா வருஷம் பண்ணின்னு இருக்கு. இப்போ மேலே குளிர்காலங்கள்லாம் வந்து தானே ஒரு 50-100 போர்வைகள் வாங்கி மார்கழி மாதத்தில் அப்படியே ரோடு ஓரங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா மாமண்ட ரோடு வரைக்கும் படுத்துன்னு இருப்பான். 15 வருஷமாக அது பண்ணின்னு இருக்கு. ஒரு பனிக்குள்ளாகவும் ஒரு போர்வையும் உங்களுக்கு ரோட்டில் படுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு, நானே வீட்லேயுமா போய் வண்டியில் அப்படியே போகிற வழியில் அப்படியே படுத்துன்னு இருக்கிற தெரியும் நமக்கு. ஏழைகள் நம்மளே போற்றி விட்டோம், இல்லை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை வச்சுருந்தாங்கன்னா கையில் கொடுத்துட்டோம். செய்யணும். இது அவங்களுக்காக இல்லை, பெருமாளுக்காக. ஸ்ரீரங்கத்தில் உன்னை நன்னா வச்சுருக்கேன்னா நீ என்ன பண்ணினேன்னு கோயிலுக்கு போனால் பெருமாள் கேட்பாரு அப்படின்னு நினைக்கேன். உனக்கு நான் அவ்வளோ சௌரியம் கொடுத்துருக்கேனே, எல்லாரும் என்னோட குழந்தைகள் தானே. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை இருந்தது, ஒன்று நன்னா இருக்கு, ஒன்று கஷ்டப்பட்டதுன்னா, அவனுக்கு பார்த்து செய்டா, அம்பிக்கு அண்ணா கஷ்டப்படுறான்டா, தம்பி கஷ்டப்படுறான், நீ கொஞ்சம் சகாயம் பண்ணுன்னு அம்மா எப்படி சொல்லுவா? ஒருத்தர் வீக்காக இருப்பா. எப்போதுமே குடும்பங்களில் ஒருத்தர் நன்னா இருப்பா, ஒருத்தர் வீக்காக இருப்பா. அம்மா அப்பாவை விட மாட்டா. அந்த வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். நன்னா இருக்கிறவனையும் போய் ஏதாவது செய்யி அப்படின்பா. சாமானிய குடும்பத்திலே எப்படி இருக்குன்னா, விஸ்வத்துக்கே குடும்பம் பெருமாளுக்கும் தாயா இருக்கு. விஸ்வ குடும்பம் பெருமாளும் தாயாரும் தான் அப்பாவும் அம்மாவும்னு சொன்னா, இப்போ உலகத்துல இல்லை, எல்லாருமே அவரோட குழந்தைகள் தானே. நான் வேணா இவரை தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், பெருமாளுக்கு எல்லாரையும் தெரியும், அவரோட குழந்தை. நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு பெருமாள் முன்னாடி போய் நின்னோம்னா உகப்பா, சந்தோஷம். அவரோட குழந்தைகள் 4 பேருக்கு நம்மளால ஆனது ஒரு அன்னம் கொடுத்தோம். நம்மளும் அவரோட குழந்தைகள் தான், உலகத்தில் இருக்கிறவாலும் அவளோட தான். ஒரு 4 பேருக்கு ஒரு சகாயம் பண்ணி, அதுல பெருமாள் ஜனி ஜனார்தனி பாவே அப்படின்னார் ஞானேஸ்வரர், ஏகநாத சுவாமிகள். இவாள் தான் ஜனங்களே ஜனார்தனன் தான். அது ரொம்ப அதிகா போயிடக்கூடாது, பெருமாளுக்கு தான் பிரதானமா செய்யணும். போக மிச்சம் என்ன முடியுமோ அதை 4 பேருக்கு ஏழைகளுக்கும் செஞ்சுட்டு பெருமாள் முகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அவங்கள போய் கேட்டோம்னா என்ன பெருசா செஞ்சு விட்டீங்க அப்படின்னு விடுவா. லோகத்துல செய்யறவங்களை எப்பொழுதுமே மட்டம் தட்டுறதுங்கிறது உண்டு. என்ன பெருசா செஞ்சு விட்டா, நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், அவர் அவ்வளோ செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால அவங்கள்ட்ட தேங்க்ஸ் கூட கேட்கக்கூடாது, முகத்தை கூட பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு செஞ்சுட்டு கிருஷ்ணா உனக்கு அது பிரீத்தியா இருக்கு, ராமா உனக்கு அது பிரீத்தி ஆகட்டும், ராமார்ப்பணம் வஸ்து, கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு தான் செய்யணும். செய்யற தர்மம் பகவானுக்கு உகந்து இருக்கணும். பகவத் பிரசாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்கே நடத்துகிறவர்கள் குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். ஸ்ரீராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராயே த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹம்த்ரே சமஸ்ததேவைரபி பூஜிதாயே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. கதை கேட்குறவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்குன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அவசியம் பிதிர்காரியங்கள் எல்லாரும் செய்யணும். செய்யறவங்க அப்பா அம்மா இல்லாதவர்கள் கட்டாயம் புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணி ஸ்நான தானங்கள் நம்மளால் முடிஞ்சது ஒரு அரிசி, வாழைக்காய், பழங்கள், என்னென்ன முடியுமோ வஸ்திரங்கள், அந்த எள்ளு ஜலங்கள் விட்டு பித்திருக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும். நம்மளும் கங்கை கரைக்கு போகிறதா சங்கல்பிச்சிருக்கோம். வருஷம் ஹரித்வாரம் போயின்னு இருக்கோம். பரமேஸ்வரனுடைய சிரஸ்லேருந்தே வந்தவள் கங்கை. பரமேஸ்வரனோட நித்திய சம்பந்தம். கங்கை வந்துட்டே இருக்காள்னா இப்போ சிவன் தலையில் விழுந்து வரால் ஹிமயமலையிலேன்னா நம்ம போய் கங்கையை தொட்டோமானா இந்த கங்கா ஜலம் சிவன் தலையோட சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் எல்லா நதியை விட கங்கை ஏன் உயர்ந்தது, நதிகள்ல கங்கை உயர்ந்தது ஏன்னு சொல்றதுன்னா தெய்வங்களோட ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு கரண்ட் இருக்கு அந்த ஜலத்துல. கங்கா பிரவாகேந்து ஜட்டாதராய, கங்கையை பெருக விட்ட சரண ஜடைய உடையவர் பரமேஸ்வரர்.
அந்த ஆடி அமாவாசை இந்த கங்கா ஸ்நானங்களும் நம்மளும் ஸ்நான தர்ப்பணங்கள்லாம் அங்கே போகிறோம். அவர்கள் எங்கே முடியுமோ நதிக்கரையிலையோ குளக்கரையிலையோ வீட்டிலையோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை புண்ணிய காலம், ரொம்ப புண்ணிய காலம். பகவத் பிரசாதம் பித்திருக்களுடைய அனுகிரகமும் நம்ம குடும்பத்துக்கு அவசியம் இருக்கணும். கங்கா பிரவாகேந்து ஜட்டாதராயே த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்திரே समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वती पतये। जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की।